வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நேற்றுக்கு நடிகர் விஜய் வந்து எஸ்ஐஆர் குறித்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டிருந்தார்ல. ஏன் நம்ம வந்து விஜய் வந்து தற்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எஸ்ஐஆர்னால என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு துளி கூட வந்து பேசலை. நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு சின்ன பையன்ட்ட, ஒரு 5 வயசு 10 வயசு பையன்ட்ட கேட்டால் கூட இந்த எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை பற்றி எதுவுமே பேசாமல் பஞ்சு டேலாக் வந்து பேசியிருக்கிறாரு. நம்ம யாருன்னு சொல்லி காட்டணும், நம்ம மாஸ் என்னன்னு சொல்லி காட்டணும், நம்ம பலம் என்னன்னு சொல்லி காட்டணும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆயுதமே வந்து ஓட்டு தான். அப்படியே அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடி முன்னாடி எல்லாரும் கூடி நின்று அப்படியே ஓட்டு வந்து போடணும், தமிழ்நாடா இல்லை தமிழை வெற்றி கழகமாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பஞ்சு டேலாக் தான் பேசியிருக்காரு. எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. இதில் 5 பாயிண்ட் இருக்குது. இதில் 5வது பாயிண்ட் எவ்வளோ முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். முதல்ல வாக்காளர் பட்டியலில் இந்திய நாட்டு அல்லாதவர் இருக்காங்களே, அவங்க பேரை வந்து நீக்கிடுவாங்க. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 2வது, வாக்காளர் பட்டியலிருந்து இறந்தவர் இருக்காங்களே, அவங்க பேரை வந்து நீக்கிடுவாங்க. அது ஓகே. 3வது, புலம்பெயர்ந்து வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட்ட வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் நீக்கப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ பீகாரில் 70 லட்சம் பேருக்கு வந்து ஓட்டு இல்லை. ஏன்னா புலம்பெயர்ந்து வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட்டால், இதில் பாருங்கள் வேறு மாநிலங்களுக்கும் போட்டிருக்காங்க. இப்போ பீகார்காரன் அங்கே இருக்க மாட்டான், சரியா? அவன் வந்து தமிழ்நாட்டில் இருப்பான். உத்தரப்பிரதேசில் இருக்க மாட்டான், தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் வட இந்தியர்கள் வேலை செய்கிறாங்களோ, 2 எவ்வளோன்னு தெரில. ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1 கோடி பேர் இருப்பாங்களா. அந்த 1 கோடி பேருக்கும் அங்கே ஓட்டு இல்லை, அவன் மாநிலத்தில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த ஒரு சட்டத்தினால அவனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டாயிரும். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இதை தானே நடிகர் விஜய் வந்து பேசணும். விஜய் பேசுகிற மாதிரி பஞ்சு டேலாக் பேசுகிறாருல, ஓட்டுங்கிறது ரைட்டு கிடையாதான், அது லைஃபாக. அடுத்து சொல்கிறாரு, நம்ம யாருக்குமே இப்போ வந்து ஓட்டு கிடையாது. நான் பயமுறுத்துறதுக்கான்னு நினைக்காதீங்க, பயமுறுத்துக்காக நான் யாருக்குமே ஓட்டு இல்லைன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே ஓட்டு இல்லைங்கிறார். லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கார் மக்களே. பஞ்சு இவரெல்லாம் ஒரு கட்சியோட தலைவராக, நாம் தமிழ் கட்சிக்காரன்ட்ட ஒரு கிளை செயலாளர், அவங்க இதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. புலம்பெயர்ந்து வேறு மாநிலத்துக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட்ட வாக்காளரின் பெயர்கள் பட்டியலில் நீக்கப்படும். இதான முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எடுத்து பேசினாதான் அவன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை பேசாத தற்கொலை தான் நடிகர் விஜய். இதை விட அடுத்து 2 இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய உக்கிரமானதுன்னு பாருங்கள். 1க்கும் மேற்பட்ட தொகுதியில் அவர் பெயர் வந்து இடம்பெற்றிருந்தால் அவர் வசிக்கும் தொகுதியில் மட்டுமே வாக்களிக்க வகை செய்யப்படும். இப்போ பீகாரில் அவன் இருக்கானா, பீகாரில் போய் ஓட்டு போடுறதுக்கு அங்கே ஓட்டு உரிமை வச்சுருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கானா, தமிழ்நாட்டில் வச்சுருப்பான். இப்போ என்னென்னா, பீகாரில் வந்து தூக்கிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுரும். இப்போது ஆந்திராக்கார் வந்து ஆந்திராவில் ஓட்டு வச்சுருக்காருங்க, சரிங்களா? அப்புறம் தமிழ்நாட்டிலே ஓட்டு வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுவார், ஓட்டு அப்படின்னா ஆந்திராவில் போய் போடுவார், தமிழ்நாட்டிலையும் போடுவார். இப்போ என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு உரிமை இருக்குல்ல, அதை கட் பண்ணுமா, இல்லை ஆந்திராவில் இருக்க ஓட்டு உரிமையை வந்து கட் பண்ணுமா? இது சிக்கல். அவன் என்ன பண்ணுவான், ஆந்திராவில் இருக்க ஓட்டு உரிமையை வந்து கட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஓட்டு உரிமையை வந்து வச்சுக்குவான். புரியுதுங்களா? இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆபத்தான விஷயம். இதை விட அடுத்து ரொம்ப 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 கொடூரமானதான் அந்த எஸ்ஆரோட நோக்கம் வந்து ஆபத்தானது. என்னென்னா, சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் தான் ஒரு பெயர் இருக்க வேண்டும். நான் வந்து திண்டுக்கல் தொகுதி என் சொந்த ஊர் அப்படின்னா அங்கே நான் போய் ஓட்டு போடக்கூடாது. நான் இப்போ வந்து திருச்சியில் இருக்கேன், இல்லை திருப்பூரில் இருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ திருப்பூரில் இருக்கேன், எங்கள் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல், நான் பிழைக்கிறதுக்காக திருப்பூர் வந்திருக்கேன், நான் 10 வருஷமாக அங்கே இருக்கேன் அப்படின்னா, ஆனாலும் கூட என்னோட சொந்த ஊரில் என்னோட ஓட்டு இருக்கும், நான் ஓட்டு அன்னைக்கு போய் அங்கே போய் ஓட்டு போட்டுக்குவேன். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நானே வந்து திருப்பூரில் தான் ஓட்டு போட முடியும். இப்போ திருப்பூரில் நான் வந்து ஒரு அப்ரசண்டி ஒரு வேலைக்காக போயிருக்கேன். ஆனால் நான் திருப்பூரில் தங்கி ஓட்டு போட்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் மாற்றி அட்ரஸ், ஏன்னா ஒருத்தன் வந்து ஓட்டர் ஐடி எடுக்கணும் அப்படின்னா அவன் அட்ரஸ் அந்த ஊரில் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும். அப்படின்னா அது வந்து எப்படி மாற்றுறது? இப்போது ஆதார் கார்டு இருந்தால் தான் ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு இருந்தால் தான் ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து திண்டுக்கல் தான் நம்ம சொந்த ஊர். அப்போ சொந்த ஊர் அட்ரஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் ஓட்டு போடுறத அங்கே போட்டுக்கலாம், பாருங்கள் கரண்ட் வந்து போயிடுச்சு. கட் பண்ணிட்டு மீதி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பேசிக்க கரண்ட் வேறு போயிடுச்சு. இதில் முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். எதனால நாம் தமிழர் கட்சி இதை எதிர்க்கிறோம், எதனால நம்ம ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய சொந்த ஊர் நானே எடுத்துக்கங்க. நான் வந்து திண்டுக்கல், நான் இப்போ எங்கே இருக்கிறேன், திருப்பூரில் வந்து வேலை பார்த்துருக்கேன். அப்போது என்னோட எல்லாமே ஆதாரம் எங்கே இருக்கும், நான் 10 வருஷமாக திருப்பூரில் இருக்கேன், ஆனால் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓட்டர் ஐடியிலேருந்து ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை,
அப்புறம் உண்டா எனக்கு பாஸ்போர்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல எங்கள் சொந்த ஊர் அட்ரஸில் இருக்கணும். இதில் பேரில் ஒரு எழுத்து மாறினாலோ அதே மாதிரி அட்ரஸில் மாறினாலோ இவனுக்கு என்ன பண்ண மாட்டானுங்க, அதை மாற்றிக்கிட்டு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்கன்னு வைங்களேன். அப்போ என்னென்னா, நான் திண்டுக்கல்லில் இருக்க ஓட்டர் ஐடியை அங்கே வந்து நான் ஓட்டு போட முடியாது. இப்போ நான் வந்து திருப்பூரில் ஓட்டு போனேன். அப்போ என்ன பண்ணணும், திருப்பூருக்கு வந்து அந்த அட்ரஸை மாற்றணும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டை மாற்றணும். ஆதார் கார்டை மாற்றி இங்கே இருக்க நான் என்ன வீட்டில் இருக்கணும் அந்த அட்ரஸ் போடணும். அது ஒன்று. ரெண்டாவது திருப்பி ஓட்டர் ஐடி எடுக்கணும். இப்போ ஓட்டர் ஐடி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டை வச்சு தான் ஓட்டர் ஐடி வாங்க முடியும். இது வந்து உள்ளூர்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, நம்மளுக்கே பெரிய தலைவலி. இந்த 5வது பாயிண்ட் வந்து நம்மளுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி. அந்த 5வது பாயிண்ட்டை திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா, சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் தான் ஒருவர் பெயர் இருக்க வேண்டும். மாறாக சொந்த ஊரில் பெயர் இருந்தால் நீக்கப்படும். இப்போ நான் திருப்பூரில் ஒரு அவினாசி தொகுதியில் நான் வசிக்கன்னு வைங்களேன், அந்த இதில் தான் நான் போட முடியும். நான் போய் எங்கள் சொந்த ஊரில் போட முடியாது. ஸோ அப்படி என்ன பிஎல்ஓ, அதுக்கு தான் அந்த பிஎல்ஓ அவன் என்ன பண்ணுவான், நீக்கி விட்டு போயிடுவான். இது என்னென்னா, அந்த ஓட்டு உரிமையே வந்து ஒரு பாதகமாக போயிடுது. உள்ளூர்காரனுக்கு ஒரு பாதகம், உள்ளூர்காரனுக்கு 5வது பாதகம், வெளியே அதே மாதிரி வந்து பீகார்காரனுக்கு, அசாம்காரனுக்கு, உத்தரப்பிரதேசம் ஓட்டு போடுற உரிமையை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்று விட்டால் வாக்காளர் பட்டியல் பெயர்கள் வந்து நீக்கப்படும் சொல்லி அவனுக்கு பீகாரில் நீக்கப்பட்டுருவாங்க. அப்போ பீகார் நீக்கப்பட்டால் தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்கன்னா தமிழ்நாட்டுடைய வாக்காளர் மாறிடுவான். அது ஒன்று. இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் பெயர் இருந்தால் அவர் தற்போது வசிக்கும் தொகுதியில் மட்டும்தான் வாக்குவை செலுத்த முடியும். இந்த சொல்லிட்டேன்ல, பீகார்காரன் இங்கே வந்தால் அவன் அங்கே நீக்கி விட்டு இங்கே கொடுத்துருவாங்க. இதை பற்றி எதுவுமே பேசாத விஜய் என்ன பண்ணுறாருன்னா, பஞ்சு டைலாக் வந்து பேசுகிறார். நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காமிக்கணும். ஜென்சி ஓட்டர்ஸே இதில் என்ன கொடுமைன்னா, இந்த ஆள் பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் தமிழ்நாடு அரசு காரணமா, லூஸ் பிஜேபி காரணம்? எனக்கு அதான் புரியலை. பிஜேபி காரணம். பிஜேபி வந்து எந்த கேள்வியுமே வந்து கேட்காம நம்ம ஓட்டு லைஃபு பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காப்புல. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஏன்னா அதான் வந்து உண்மை. நம்ம யாருக்குமே ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு யார் எதிரின்னு தெரியும். அவங்க வந்து பிஎல்ஓ ஆஃபீஸ் இந்த சீட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்ம் அதை கூட கொடுக்க விடாமல் தடுக்கிறாங்களா. டேய் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவரா, ரொம்ப. அதாவது நீ அதில் வேறு சொல்கிற திமுகவுக்கும் நம்மளுக்கு தான் போட்டின்னோடனே அவங்க பயப்படுறாங்க. முடியலம்மா. இவர்களுடைய கட்சிக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பீகாரில் இதே நாம் தமிழர் கட்சியை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா பீகாரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே, அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து போடுறேன். நாம் தமிழர் கட்சி வந்து ஸ்பிரின்ஸ் எலிமெண்ட்னு சொல்லிட்டு கடைசியில் பீகார் தேர்தலில் கொசுறு 3% ஓட்டு வாங்கிட்டு அந்த ஆள் வந்து சுருண்டு வந்துருக்கான். அவன் எப்படிலாம் வந்து சீனை கிரியேட் பண்ணான், அவன் எப்படிலாம் வியூகம் போட்டான், விஜய் எப்படி யூகம் போடுறாரோ அதே வந்து அவனும் போட்டு நாசமாக போய் நடு தெருவில் மண்ணை கவி இருக்காது. அந்த வீடியோ நம்ம வந்து அடுத்து போடுவோம். அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து வருங்க, சரிங்களா? இப்போ எனக்கு எப்படி இந்த செய்தி கிடைக்கிது அப்படின்னா, நாங்கள் இங்கே பொறுப்பாளர் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம், ஆனால் என்னென்னா இது நடக்குதுண்ணா அப்படின்னு கேட்டால் அவங்க உடனே ஆன்லைனில் இங்கிலீஷ் பேப்பரு ஹிந்தி பேப்பர்லாம் வச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியெல்லாம் வந்து இதில் என்ன இஷ்யூ இருக்குது தம்பி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க. இந்த விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த எஸ்ஐஆர்னா என்ன, அதனால என்ன பாதிப்பு வருது, நம்மளுடைய ஓட்டு இங்கே தமிழ்நாட்டில் காலி பண்ண போகிறாங்க, அது ஒன்றா இருக்குது. இன்னொன்று வர்றவனுக்கு ஒரு ஓட்டை கொடுக்குறானுங்க பீகார்காரனுக்கு. இதனால் என்ன ஆகுனா பிஜேபி தான் ஜெயிக்கும். அதுக்கு தான் அவங்க பிஜேபி ஓட்டர்ஸாக மாற்றுறாங்க. பீகார்காரனுக்கு எதுக்கு இங்கே ஓட்டு கொடுக்கணுங்கிற அந்த மேட்டரை சொல்லியிருக்கணும். பிஜேபி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஜெயிக்காது. அதான் சீமான் கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம கவுண்டர் 1 கோடி பேர் இருக்கோம், 1 இயர் இருக்கோம், தேவர் இருக்கோம், ஆனால் நம்மளாம் ஒத்துமையாக இல்லை. ஆனால் அங்கேருந்து வர்றான் பாருங்கள், பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்திக்கார வர்றான் பாருங்கள், அவெல்லாம் ஒத்துமையாக இது பிஜேபிக்கு ஓட்டு போடுவான், பிஜேபி ஜெயிக்க வைப்பான். அவனுடைய ஓட்டர்ஸ் வித்காக தான் இதே நடக்குதுங்கிறத ஆணித்தனமாக அண்ணன் சீமான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையாவது உச்சா நடிகை விஜய் வந்து பேசுகிறானான்னு கேட்டால் பேச மாட்டேன். இவ்வளோ என்ன தான் இவரெல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து உக்காந்துக்கிட்டு திமுக ஐயோ சாமி வேண்டாம், அதுக்கு மேலே பேசுனா டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.